வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். நாங்கள் இன்னைக்கு அந்த விஜயநாளா போயிது காய்ச்சி ஒரு 2 கிழமை அந்த ஸ்ட்ரைக் அதுகள் வந்ததால ஒரு ப்ரோக்ராம் நடக்கல. இது வந்து இப்போ நேற்று முந்தின நாள் ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சீனி வர்த்தக்காரால் எனக்கு 10 வருஷமா சீனி வருத்தம் இருக்கு, ஆனால் எனக்கு ஒரு வருத்தம் இல்லை. இந்த டாக்டர் மார்கிட்ட போனால் என்ன பயமுறுத்தாட்டுறாங்க. சரியானே, இப்படி ஒரு வசனம் கொண்டு போகுது. அது வந்து உண்மையான வசனம் தான். என்ன, எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. 10 வருஷமா சீனி வருத்தம் இருக்கு, சீனி 300 400 500 இருக்குதான், எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. ஆனா அவள்கிட்ட போனா அவ கிட்னியை பார்க்க சொல்றா, கண்ணை பார்க்க சொல்றாங்க, கிட்னி பழுதா போய்த்திரும் சொல்றாங்க. இப்படி ஒரு கதை போகுது. ரைட், அப்ப அதான் நான் கதைக்க போறேன். அவர் சொல்றதா உண்மை. என்னன்னு சொன்னா ஒன்றும் காட்ட மாட்டா. இப்ப வாகனம் ஒன்று தான், நம்ம அடிக்கடி கதைக்கிற வசனம். இப்ப வாகனம், புது வாகனம் ஒன்று வாங்கி சரியானே நீங்க ஓடிட்டு இருக்கலாம். கழுவையும் தேவையில்லை, ஆயில் மாத்தையும் தேவையில்லை, ஃபில்டர் மாத்தையும் தேவையில்லை, சர்வீஸ் பண்ணையும் தேவையில்லை, ஓடலாம். ஓடும் தானே, ஓடும். அது ஓடிட்டு இருக்கும். நடு ரோட்ல நிற்கும் தானே ஒரு நாளைக்கு. அந்த ஓயில டைமுக்கு ஓயிலும் மாத்தல, ஃபில்டரும் மாத்தல, கிளீன் பண்ணாட்டி அந்த ஃபில்டர்லாம் கிளீன் பண்ணாட்டி, ஏர் ஃபில்டர் ஏசிற ஃபில்டர்லாம் கிளீன் பண்ணாம ஓடினோம்னா ஓடிட்டு இருக்கும் வாகனம். நடு ரோட்ல நின்றதுக்கு பிறகு வாகனத்தை கட்டி இழுக்கணும், இல்லாட்டி அந்த இது கொண்டாந்து கண்டெய்னர் வந்து ஏற்றி போகணும். ஏற்றி போய் அங்க வளர்த்தாட்டினா கராஜில் இருக்கிற டாக்டர் என்ன சொல்லுவார், மெக்கானிக், அவர் தான் அந்த வாகனத்துல டாக்டர். அவர் பார்த்து போட்டு டாக்டர் இன்ஜின் போய் இனி என்ஜின் நம்பிக்கணும். ஏன்னா நீங்க டைமுக்கு ஆயில் மாத்தல, கிரீஸ் மாத்தல, ஃபில்டரை மாத்தல, அதால ஹீட் ஆகி என்ஜின் ஹீட் ஆகி அப்படி உருகிட்டு நீங்க மொத்தமா என்ஜின் ஒன்று வைக்கணும். இது சொல்லுவார். இதான் நடக்குது. நம்மளுக்கு ஒன்றும் அறிகுறி காட்டல் என்று போட்டு நாம இருக்கப்படா. அவரை கருத்தை தான் கூடுதல் இந்த ஆம்புலேட் அந்த பயம் குறையத்தானே. இப்ப பெண்களை பொறுத்தவரை பயம் கூட. அப்ப ஆறு கதையும் கேள்விப்பட்டாலும் நம்ம ஓடிடுவோம். கெதியா கொஞ்சம் இடுப்புக்கு நோவுது, என்னரியா சார் கிட்னி படுத்த நோவுதுன்னு போட்டு நாம ஏழியா செக் பண்ணுவோம். லேடிஸ் வந்து ஏழியா செக் பண்ணுவாங்க. சும்மா நீ கால் பறிச்சாலும் என்ன வாதமாக்கிற போகுது தெரியான்னு ஒரு கெதியா வந்து பார்ப்போம். என்ன நெஞ்சுக்குள்ள கொஞ்சம் லைட்டா கேஸ்ட்ரிக்கு நோய் அறிஞ்சிடான், அல்லது எலும்பு நோய், இருமின எலும்பு நோயினாலும் நாம ஹார்ட் வருத்தமே நிறையான்னு போட்டு குயிக்கா வந்து செக் பண்ணுவோம். ஆண்களை பொறுத்தவரையில என்ன சொன்னா அவங்க கடும் கேர்லெஸ் அடிக்கிற. அதான் திடீர் மரணங்கள் வார பாருங்க. போட்ல கடலுக்கு போனால் மையத்தா கொண்டாடுறாங்க. திடீர்னு அப்பல எங்கேயும் போனால் படுத்தாலும் இல்லை. ஆண்களுக்கு அந்த இந்த மரணங்கள் கூட. என்னென்ன காரணம்? இதுகள் தான். கடும் கவனினம். டாக்டர்கிட்ட போறல, செக் பண்றல, செக் பண்ணி பார்த்துட்டா மற ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி சொல்லிடுவார் அவரு. அவருக்கு தானே ப்ரெஷர், டாக்டருக்கு தானே ப்ரெஷர். அப்ப நாம ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லி சொன்னா அதுக்குரிய மருந்து எடுத்து நம்ம ப்ரெஷரால வரக்கூடிய பாதிப்பிலிருந்து நம்மளை பாதுகாக்கணும். என்ன, ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு பிரதான காரணம் ப்ரெஷர். மாரடைப்பு, திடீர் மரணத்துக்கு பிரதான காரணம் ப்ரெஷர். பாரிசவாதத்துக்கு பிரதான காரணம் ப்ரெஷர். சரியானே. அப்ப நாம அந்த ப்ரெஷரை வந்து இருக்கின்னு சொல்லிச்சேன்னா மரா எனக்கு யோசனை. ப்ரெஷரை பத்தி யோசனை என்ன? ப்ரெஷரை இருந்தா கிருஷியை குடிக்கிற, டைமுக்கு டைம் செக் பண்ணி கொள்றது, பாக்குறது. என்ன, ஒரு வருஷத்துல எத்தனை நேரம் நீங்க வர போறீங்க? ஒவ்வொரு மாதம் வந்தாலும் 12 நாள் தான். 365 நாள்ல 12 நாள் தான் உங்களோட உடம்ப பாக்குறேன். அது இப்ப 2 மாதம் ஆக்கினதால 6 நாள் தான். 365 நாள்ல 6 நாள், 299 நாள் விட்டுறீங்க. 299 நாள் விட்டுறீங்க, 6 நாள் தான் வாங்க. அதுக்கு நேரம் இல்லை. சில ஆளுக்கு அதுக்கு நேரம் கிடைக்குது. கேட்டா நான் அந்த வேலை இந்த வேலை. என்ன காரணம் சொல்லுங்க? ஆகும். நீங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதான். இந்த செக் பண்றதுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுங்க. மற்றதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுங்க. கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், சாப்பாட்டு ப்ரோக்ராமுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும், வேற வேற வேலை எல்லாத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்கும். சரியானே. இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது. ஆனா இதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. நாம தனியாள் இல்லை. தனியாள்னா போய் தரலாம். என்ன, நம்மளை நம்பி ஒரு கணவன், அல்ல நம்மளை நம்பி ஒரு மனைவி, பிள்ளைகள் 3 4, எல்லாரையும் நடுவில் விட்டு போட நம்ம போற. என்ன, அப்ப நாம அந்த கவனம் எடுக்கணும். நாம ஆரோக்கியமா இருந்தா தான், முக்கியமா வந்து பெற்றோர்கள் பெரியார்கள், நாம ஆரோக்கியமா இருந்தா தான் நம்மளோட பிள்ளை நிம்மதியா வாழும். என்ன, நாம பிள்ளைகளுக்காக வேண்டி நாம என்ன செய்யறோம்? பிள்ளைகள் மகிழ்ச்சி அடிக்கணும்னு சொல்லி எல்லாம் கஷ்டப்பட்டு ஊடு கட்டி கொடுத்து, மாடி கட்டி கொடுத்து, கார் வாங்கி கொடுத்து, நெல்ல மாப்பிள்ளை எடுத்து கொடுத்து, கொழும்புலை வீடு வாங்கி கொடுத்து, எல்லாம் செஞ்சு போட்டு நாம பாரிசபாதத்துல படுத்து அந்த பிள்ளை நிம்மதி அடிக்கலாமா? ஒன்றும் நிம்மதி அடிக்கலாம். அவ டெய்லி கழுவணும், பாத்ரூம் கொண்டு போகணும், அவட மாப்பிள்ளோட பிரச்சனை, அங்கால பிள்ளைகள பிரச்சனை, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இஞ்சால மாட
கவனிக்கணும், ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும், கிளினிக் கொண்டு போகணும். சரிதானே? அப்ப நாங்க ஆரோக்கியமா இருக்கணும், அதான் முக்கியம். அதான் பெரிய செல்வம். நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குற சீதனம் என்ன? ஆரோக்கியமான பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு கொடுக்குற சீதனம். வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. எங்கட அம்மா பாப்பாவில் எனக்கு ஒரு பிரச்சனை எங்கடைய அவங்க 2 பேரும் இல்லை ஆரோக்கியமா இருக்காங்க, டைமுக்கு கிளினிக்கு போறாங்க, ஒழுங்கா குளிசையை குடிக்காங்க. பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியா என்ன? பிள்ளைகளுக்கு ஒரு சொந்தம் கிடையாது. ஆகவே இந்த வசனம், அதாவது எனக்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி பார்க்காம இருக்கப்படா, கட்டாயம் செக் பண்ணணும். சரி, எல்லா அரசாங்க வைத்தியசாலைகள்லையும் இந்த கிளினிக்குகள் இலவசமா நடக்குது. அது என்ன பிரச்சனை? அங்க போனா போலியில் நிக்கணும், டைம் போகுது. ஒரு வருஷத்துல 6 நாள் மொத்தமா லீவ் அடிச்சு முழு நாள் ஹாஸ்பிட்டலுக்கு ஒதுக்குங்களே. காலத்தால சாப்பாடை காட்டிட்டு வந்து இருந்து முடிச்சு தான் போறேன். அந்த அன்னை கதைக்கிற விஷயங்கள், பக்கத்துல இருக்கிற மற்றாக்களோட உங்களோட சீனி எப்படி, அந்த சுகம் விசாரிக்கிறது, அவங்களோட சில அனுபவங்களை பகிர்ந்து கொள்றது. அனுபவம் வந்து முக்கியம். இப்ப சில உணவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அனுபவ ரீதியா சொல்லுவாங்க சிலாக்கள். நான் இதை சாப்பிட்டா கூடுது. சரியானு? அப்படி இப்ப நேற்று ஒரு மனுஷி வந்தா என்ன கட்டால ஜூஸ் ஒன்று அடிச்சாங்க சீனிக்காரன். சரி, காலில் காயம் நல்லா கனிஞ்சு போய் சுவந்து போயிருக்கு, காலில் புண்ணொண்டு வந்து. அப்போ 3 நாளைக்கு முதல்ல சீனி குறையுதுல இன்னொரு குளிசையும் கொடுத்து குறைச்சி போட்டு வரைச்சுன்னா 402 இருந்து 394 ஒரு 6 அங்கே குறைச்சிருக்கா. சரியானே? கால் கலட்டுற அளவுக்கு நல்லா சுவந்து போயிரு காயம். அப்ப இது என்னண்டா, என்ன சாப்பிட ஒண்ணுங்க சார், நான் சிவப்பரி சோறு 5 சாப்பிட்டேன், சிவப்புடியா 15 சாப்பிட்றேன், கொஞ்சம் நந்துங்கிற. அப்ப எப்படி இந்த 394? கடைசியா வாய்க்குள்ள வச்ச காலத்துல இருந்து எழுதிச்சேன், வாய்க்குள்ள வச்ச எல்லாத்தையும். என்ன அவங்க மெயினானது தான் சொல்ற. எதை சொல்ற? சோறு கொஞ்சம் திண்ட, சிவப்பரி சோறு, இடியாப்பம் 4 திண்ட, அறாம் போற ஒண்ணு திங்குறல சார். நான் சோட்டிச்சு நான் திங்குறதும் இல்லை. கடைசியா அப்ப நம்மளோட செலவு ஆப்பாங்க. இது என்ன சூனியமா? இது 394 சும்மா வந்தேன், சும்மா வந்தேன்டா. அப்ப என்னது? அப்ப நான் என்ன செஞ்சேன்டா, காலையில இருந்து 6 மணிக்கு ஒழும்பி தண்ணி ஒவ்வொன்று எழுதினேன் பேப்பர்ல, நேரம் எடுத்து எழுதினேன் இதை கண்டுபிடிக்கிறது. எத்தனை மணி தண்ணி குடிச்சேன், இத்தனை மணி டீ குடிச்சேன், டீ எப்படி குடிச்சேன், சீனி விடாம குடிச்சேன், எல்லாம் எழுதுபடுவது. ஒரு என்ன கத்தாழ ஜூஸ் ஒன்று வருது வகுத்துக்க பத்தினி. ஆமா, அப்ப பக்கத்து விட்டு அவசியம் கத்தாழ ஜூஸ் எல்லாம் வகுத்து கத்தாழ ஜூஸ். எங்க ஜூஸ் அது? கத்தாழ நீங்க அடிச்சு குடிக்கல, கடையில வருது கத்தாழ ஜூஸ். சரியா? அப்ப அந்த ஜூஸ் அடிச்சேன். அதுக்கு என்ன போட்டுக்கு? பொட்டில வார ட்ரிங்க் எல்லாத்துக்கும் என்ன போட்டுக்கு? இனி சுகர் போட்டு தானே அடிச்சிருக்கு. அப்ப அந்த கத்தாழ ஜூஸ் படுத்தின வாடு. இப்ப இது என்னன்னா, நாம என்ன செய்யறோம்னா, அந்த இதெல்லாம் சரியா செய்யறோம். என்ன டாக்டர்ஸ் என்னது, கடலை காலத்தால பயிர் வந்துங்கிற, சிவப்பரி சோறு வந்துங்கிற, இதெல்லாம் சரியா போகுது. இடையில ஒரு செய்தி தனங்க வருது. என்ன, ஒரு வட்டில போற சுண்டை இடையில தந்துட்டா பிள்ளைக்கு பர்த்டே, அந்த கேக் ஒரு சுண்டை ஒரு சின்ன துண்டு தான் ஆசைக்கு திண்டுட்டார். அதுவும் டாக்டர்கிட்ட வார அன்னைக்கு தான் நடக்குது, மற்ற நாளைக்கு திங்குறலையாம். சரியா? இப்ப இன்றைக்கு தான் சார், இன்றைக்கு தான். அப்ப ஏன் இன்னைக்கு வார அன்னைக்கு மட்டும் திங்கிங்க, மற்ற நாளைக்கு? இப்ப நான் எப்படி பாப்பேன்னு சொல்லிச்சேன்னா, என்னைட்ட வார அன்றைக்கு எத்தனை இருக்கோ அதுதான் ஒவ்வொரு நாள் தான் நான் நினைப்பேன். என்ன, அப்ப எல்லாரும் சொல்ற வாசனை இன்றைக்கு மட்டும்தான். அது டாக்டர்கிட்ட வார அன்றைக்கு தான் சாப்பிடுற சீனி. அது என்னது? அப்ப இதுதான் வீட்டை நடக்குது. வீட்டையும் இப்படித்தான் சாப்பிடுறீங்க. சின்ன சின்ன சாமான மற்றதெல்லாம் சரியா செய்யறீங்க. சோறு கொஞ்சம் சாப்பிடுறீங்க, பசிக்கிறதுல இந்த சின்ன ஒரு துண்டு இது அடிச்சிடும். ஒரு கரண்டி சீனியை போட்டு நீங்க டீயை குடிச்சீங்கன்னா 300க்கு வந்துட்டு தானே. ஒரு பிங்கான் சோறை திண்டா தான் 300க்கு வரும். இது தனி சீனி தானே, டிரெக்டா குடிச்சா அவ்வளவு சுகர் தான். இப்ப சாப்பாடு சமிபாடு அடைஞ்சுதான் சீனியா வரும். சரியானே? அப்ப அதனால நீங்க அந்த அந்த எப்படிதான் சீனி கடும் கூடிட்டு இருக்கும், பெருசான அறிகுறி ஒன்றும் காட்டாது. ஒரு காயம் வந்தா காட்டும். என்ன, காயம் வந்தா ஆறல்ல, அல்லது காய்ச்ச காயுது, என்ன கால் வீங்கி போயிருக்கு. அப்படி அந்த சில டைம்ல கிருமி தொற்றுகள், இப்ப யூரின்ல கிருமி தாக்கம் வந்தா சீனிக்காரர்களுக்கு ஓவரா இருக்கும் அந்த வருத்தம். அப்படி ஒரு வருத்தம் இல்லாத ஆளுக்கு சீனி டிரெக்டா ஒரு வருத்தத்தை தர மாட்டா. 450-500 வந்து போகலாம். இப்ப எத்தனை பேஷண்ட் எத்தனை நோயாளி என்ன செய்யறாங்க, 550 வேற வருத்தத்துக்கு டாக்டர் சும்மா செக் பண்ணி பார்த்தா 550 இருக்கு. வார்டில் நிற்கும் என்ன சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் இல்லை சார், நான் போய் வாரேன். 550 சீனி. எங்களுக்கு 550 என்ன செய்யும்? சரி, திடீர்னு போல ஒரு ஆளை கோமாக்கு கொண்டு போவோம், மயக்கத்துக்கு. சரிண்ணே, அசிட் கூடும். அதாவது சீனி கடும் கூட ரத்தம் அசிட் ஆகி சுவாசிக்கிற கஷ்டமாயி மூச்சடைப்பு மாதிரி வரும். சரிண்ணே, அப்புறம் கோமாக்கு போவாங்க. அப்ப அதனால நாங்க அட்மிட் பண்ணி சேலைன்ல
இன்சுலின் மருந்தெல்லாம் போட்டு குறைச்சி விட்டு அனுப்புறேன். ஒரு 2 ஹவர் 3 ஹவர் இருந்து குறைச்சது போல போனாலும் பரவாயில்லை, அறவே இல்லை. அது ஏன்னு சொல்லுங்க. அவக்கு அந்த 550 வலிக்கல, 550 வலியை கொடுக்கல. தாங்கல வகுத்து கொடுத்து விட்டு போவாவா? இல்ல. நாம பிரச்சனை நினைச்சாலும் இல்லை சார் எனக்கு இருக்கலா இந்த போட்லாம் இருக்கும் பேஷண்ட். இப்ப இந்த 550 அந்த நோயாளிக்கு தாங்கல வலியை கொடுக்காதான் பிரதான காரணம். அதால என்ன செய்யறாங்க, வீட்டை போப்புறாங்க. சரியானே? அப்ப எங்களுக்கு இதுல பாதிப்பு என்ன நடக்குமோ சரி, அதாலாம் சொல்றாங்க. அப்ப அப்படித்தான் ஆண்களை பொறுத்த விசேடமா அந்த ஆண்களை பொறுத்த வரையில அப்படியே கேலஸ் அடிக்காதுங்க. அதிகமா கிளினிக்கை பாருங்கன்னா இப்ப இதுல 3 தான் ஆண்கள் இருக்கு, மற்ற அவ்வளவு பெண்கள் தான் இருக்கும். சரியானே? இவங்க வாரல, ஒழுங்கா வாரல. பார்மசியில குடிச்ச முடிஞ்சா அந்த காட்டை காட்டி ஒரு காட்டை வாங்கிட்டு அது ஒரு மாத்தையை குடிக்கிற, தலை சுத்து வந்தா குடிக்கிற, வித்தியாசம் காட்டினா குடிக்கிற, எப்படி செய்யறது? அதால என்ன நடக்கும், உள்ளுக்கு பழுது நடந்து கொண்டே இருக்கும், விளங்காது. கிட்னி பழுதாகி கொண்டிருக்கும், பாத நரம்புகள் இறந்து கொண்டிருக்கும். சரிதானே? குருதி குழாய்களுக்குள்ள இரத்த குழாய்களுக்குள்ள அடைப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா வெளியே காட்டாது, புளோக்கான தான் காட்டும். இப்ப தண்ணி தெப்பால தண்ணி வராட்டி தானே புளோக்கான தெரிய வரும். என்ன இப்ப டேங்க்ல இருந்து தண்ணி வரலண்டா என்ன வரலண்டு விராட்டி தான் தெரிய வரும். வந்துட்டு இருந்தா கொஞ்சம் கொஞ்சமாச்சு வந்திருந்தா நாம பாவிச்சுட்டு இருப்போம். ஃபுல்லா நின்றதுக்கு போறோம், போய் மேலே வரி பார்ப்போம், என்னை அடைச்சிருக்கா புளோக் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அது மாதிரிதான் நம்ம உடம்பு. ஆகவே உள்ளுக்கு பழுது ஏற்படும் வரையில எந்த பிரச்சனையும் காட்டாது சீனி, மெதுவாக அரிச்சு கொண்டிருக்கும் உடம்ப. ஆகவே தயவு செய்து இந்த விளக்கத்தை எல்லாரும் விளங்கிக்கொள்ளணும். ஒவ்வொரு மாசமும் கட்டாயம் சீனியை பாருங்க. இடையிலையும் பிரச்சனை இருந்தா போய் செக் பண்ணுங்க. 100 ரூபா காசு சீனி பாக்குறது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வந்தாலும் பார்க்கலாம், எமர்ஜென்சியில வந்தா வருத்தம் செய்யா பார்ப்பாங்க. அவசர சிகிச்சை பிரிவுக்கு வந்தா பார்த்து போட்டு நோமல்னா விட்டு போகலாம். பிடிச்சி வாட்டில் வச்சிருவாங்கன்னு சொல்லி வராம இருக்கிற கொஞ்சம் பேர். அப்படி இல்லை, அவசர சிகிச்சை பிரிவு 24 மணி நேரம் இருக்கு. என்ன வித்தியாசம் இருந்தாலும் இசிஜி எடுத்து பார்ப்பாங்க, நெஞ்சு நோவுண்டா இதை குத்தி பார்ப்பாங்க, மூச்சாடப்பு ஆவியை பிடிப்பாங்க, எல்லாம் செஞ்சு அந்த கொஞ்ச நேரம் அந்த கொண்டோல் ஆக மாட்டும் ஒரு 1 ஹவர் வச்சிருப்பாங்க. ஆனால் நீங்க பிறகு போகலாம், அது பிரச்சனை இல்லை. அது நம்ம சில டைம்ல உங்களோட விருப்பத்தோட போங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க டாக்டர் மேர், இன்னும் கொஞ்சம் வச்சு பார்க்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க சில டைம்ல எனக்கு போகலாம் போல இருக்குன்னு நினைப்பீங்க. அப்ப பிடிச்சி ஒருத்தரையும் வற்புறுத்தி வைக்கிறது. ஆகவே தயவு செய்து நீங்க அறிகுறி காட்டும் வரையில் இருக்காதுங்கிட்ட ஒழுங்கா செக் பண்ணுங்க. பிரஷர்காராக தான், சுகர்காராக தான், கொலஸ்ட்ரோல்காராக தான். கொலஸ்ட்ரோலும் நெஞ்சாது, அரைச்சதுக்கு பிறகு நெஞ்சு நோவு. அப்ப மாரடைப்பு வந்தா எனக்கு ஒன்றும் செய்யல சார், கொலஸ்ட்ரால் செஞ்சதுக்கு போறோம் வார இது என்ன பிளாக் ஆனதுக்கு போறோம் வர போறீங்க, ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு போறவா, புரசர் எனக்கு ஒன்றும் செய்யல, என்னை செஞ்சா வாரன் இந்தா விழுந்ததுக்கு போறவா கையங்காலும் அடிபாட்டோட தடார்னு விழுந்துருவார், பேலன்ஸ் இல்ல ஹால் என்ன. அதாலாம் விழுறேன் சில ஆக்கள் மாறி நினைக்கிறேன், விழுந்ததால் அடிபாட்டன். அப்படி இல்லை, கை கால் அடிச்சோட தான் கை இந்த காலுக்கு புடிமானம் இல்லை, தடார்னு விழுந்துருவார். சரியானே? அப்ப இப்படி அறிகுறி வரையும் வரையில இந்த நோய்களுக்கெல்லாம் வெயிட் பண்ணாதங்க. ரெகுலரா காலுக்கையும் கைக்கையும் டாக்டர்ஸ் இருக்கு. இப்ப பழைய காலம் மாதிரி இல்ல, பெண்டால திரும்ப திரும்ப டாக்டர் மாதிரி இருக்கு. சரியானே? பக்கத்துல போய் பிரஷரை பார்க்கலாம், சீனியை பார்க்கலாம், ஆட்டோவை பிடிக்கணும் 300 ரூபா போகும் 400 ரூபா போகும்னா பக்கத்துல டாக்டரை போய் சீனியை கொஞ்சம் குத்தி பாக்குறேன். அந்த மெஷினே 4500 தான், அது போற குச்சி 80 ரூபா தான். என்ன வாங்கினா 10 வருஷத்துக்கு வச்சுக்கலாம் அந்த மெஷின். நம்ம ஒவ்வொரு பெருநாளைக்கும் 25,000 ரூபா 15,000 ரூபா கொடுப்பு வாங்குறோம். ஒரு மெஷினை வாங்கினா 10 வருஷம் வச்சுட்டு பாவிக்கலாம். நாம சீனிக்காராக்கள் கட்டாயம் அது நாம செக் பண்ணி பார்த்துக்கொள்றேன், கிழமைக்கு ஒருக்காவும் பார்த்துக்கொள்றேன். என்ன பிரியாணி சாப்பிட்டு விட்டு வந்து எத்தனை இருக்கிறேன் பார்ப்போம். நீங்களே கண்டுபிடிக்கலாம், அந்தந்த உணவுக்கு கூடுது கண்டுபிடிக்கலாம். இப்படி கண்டுபிடிச்சு நீங்க முயற்சி செஞ்சா மட்டும்தான் சீனில இருந்து பாதுகாக்கணும். டாக்டர்கிட்ட மாட்டுக்குள்ளா வந்து நெல்ல ரிப்போர்ட்டை காட்டி போட்டு நான் நெல்லம் ரோடு போய் தப்ப இல்லாது, உள்ளுக்கு டேமேஜ் நடக்கும். ஆகவே தயவு செய்து அறிகுறி இல்லைன்னு மட்டும் நீங்க இருக்காதுங்க. அதால பாரிய ஒரு உபாதைக்கு போய்த்தானே உங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.